ஹாய்! இது பார்க்குறதுக்கு சாதாரண தோசை மாரி தானே இருக்குது. ஆனா சோள தோசைங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யணும்னா, ஒரு 3 டம்ளர் வெள்ளை சோளத்தை எடுத்துக்கிட்டு, அது கூட ஒரு 1/2 டம்ளர் இட்லி அரிசி, 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்து ஒரு 5 மணி நேரம் ஊற போட்டுட்டு, சாயந்தரமா இத அரைச்சி மூடி வச்சிட்டிங்கன்னா, காலையில எடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்திருக்கும். இப்போ உப்பு கலந்து, கொஞ்சம் தண்ணியும் கலந்து தோசை மாவு பதத்துக்கு எடுத்துக்கோங்க. சோடா உப்புலாம் சேர்த்த வேண்டாம். தோசை சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் தண்ணி தெளித்து விட்டுட்டு, இப்படி நல்லா தோசை ஊற்றுங்க. ஆனால் என்னென்னா, இது வந்து கொஞ்சம் மொத்தமாக தான் வரும், மெலிசாக வராதுங்க. ஆனால் செம்ம சாஃப்டாக இருக்கும். நல்லா செவக்க எடுங்க, வாசனையாக இருக்கும். அவ்வளோ நல்லதுங்க உடம்புக்கு. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரல விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இதுக்கு நான் தக்காளி குருமா நான் செஞ்சுருக்கேன். இதோட காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி குருமா இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டாடா.